என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் காமாட்சி அம்மன் வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எப்போதும் ஒன்றிணைக்கப்பட்டவை என புரிந்து வாழப்பழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? எனவே உன் மனதினை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என தெரிந்து வாழப்பழகு. நல்ல விஷயங்களை மட்டும் உன் ஆழ் மனதிற்குள் செல்ல அனுமதி. அதன் பின் அந்த நல்ல விஷயங்கள் ஆழ் மனதில் அதிகமாக பதிந்துவிடும். அப்படி செய்தால் அது துன்பங்கள் எளிதில் உன்னை அணுக விடாது. உடலின் அடிப்படை அழகு உயிர், அதுபோல் மனதின் முக்கிய அடிப்படைதான் ஆழ்மனது. அதுதான் உன் மனசாட்சி. அதை கவனிக்க தொடங்கு. நீ ஒரு விஷயத்தில் பயந்தால் பரவாயில்லை. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே வாழ்வது நல்ல வாழ்க்கை அல்ல என் குழந்தையே. இந்த உலகில் பக்தி இல்லாதவர்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை. அவர்களுக்கு எப்போது தெளிவு பிறக்கிறதோ அப்போது புரியும் என விட்டுவிடலாம். ஆனால் என் மீது பக்தி வைத்த பின் நீ அப்படி இருக்கலாமா? சொல் என் பிள்ளையே. நான் கூறும் வார்த்தைகளை நீ கேட்கும் போதுதான் உனக்குள் பல தன்னம்பிக்கை பிறக்கும். அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதனை எப்போதும் மறவாதே. உனக்கு புரியும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே உனக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு புரியும்படி நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டாலும் என்னிடம்தான் வருகிறாய். மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னிடம்தான் வருகிறாய். கோபமாக இருந்தால் மட்டும் பல நாட்கள் என்னை நினைக்காமல் விட்டு விடுகிறாய். அதன் பின் நீயாகவே என் ஆலயத்திற்கும் வருகிறாய். இதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்வது போல் நான் செய்ய முடியுமா? நீ என் குழந்தை அல்லவா? தாயிடம் பிள்ளை கோபப்படலாம். என் பிள்ளை மீது நான் கோபப்பட்டால் என் பிள்ளை யாரிடம் செல்லும்? மறுபடியும் என்னிடம் தானே வரும். ஆகையால் நீ செய்யும் அனைத்தும் எனக்கு மட்டுமே தெரியும். எனக்கு மட்டுமே புரியவும் செய்யும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை இருக்கிறது. உனக்கான அடுத்தடுத்த நாட்களும் மகிமை நிறைந்ததாகவே அமையும் என்று நம்பு. நான் அவ்வாறே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் வாழ பழகு. நான் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தவறு செய்தால் நான் உன்னை கட்டாயம் திருத்துவேன். அது என் முழு கடமை. மறுபடியும் நீ அந்த தவறை செய்யாமல் இருக்க நான் புரியவும் வைப்பேன் என்பதை மறவாதே. நீ எப்போதும் என் பிரியத்திற்குரிய பிள்ளை என்பதை மறவாதே. இனி உன் வாழ்வில் பல காயங்கள் காணாமல் போகும். மனபாரம் குறைந்து மனது லேசாகும் என்பதை முழுமையாக நம்பு. நான் அதை கட்டாயம் மாற்றி காட்டுவேன். நல்லவைகள் எப்போதும் தாமதமாகத்தான் நடக்கும். ஆனால் அதுதான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள். நான் எப்போதும் உனக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை எப்படி தெரிந்து கொள்வது என நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நீ இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே உன் பிரச்சனைகளை நீ எளிதில் எதிர்கொண்டு வென்று விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று என்பதையும் புரிந்து உன் வாழ்வை ரசித்து வாழ பழகிவிடுவாய். உன் வாழ்க்கை உன் கையில். அதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழப்பழகு. கண்ணீரோடு வாழ்ந்து பொக்கிஷத்தை வீணடிக்க கூடாது என்றுதான் நான் உனக்கு பல விதங்களில் கூறிக்கொண்டே இருக்கிறேன். இனி நீ இன்பமாக வாழ நான் அனைத்து வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். தன்னம்பிக்கை மற்றும் மன தைரியத்தை உன் பக்தியின் மூலம் ஆழமாக நம்பு. அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆட்கொண்டு உள்ளதால் தான் பல பிரச்சனைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு காலமும் நிரந்தரம் இல்லாத ஒரு மாயபிம்பம் என்பதை புரிந்து கொள். பக்திக்கு என்றும் ஆற்றல் அதிகம். பக்திக்கு அடிபணிந்தவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உடனே மறைந்து போகும். அந்த பிரச்சனைக்கு அங்கு வேலையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நீ வார்த்தையால் பேசுவதை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே மிகவும் முக்கியம். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ காணும் அனைத்து காட்சிகளும் களங்கமின்றிதான் உனக்கு தெரியும். உன்னுடைய ஒரு துளி கருணையானது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை மறவாதே என் பிள்ளையே. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். நீ எப்போதும் தெரிந்ததை தெளிவாக பேசு. தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே. உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும். ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து. மன நிறைவு மிகப்பெரிய புதையல். நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன் என் செல்லமே. உனது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் சாதனையும் இருக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி எடு. வெற்றி ஒன்றும் எட்டாத கனி அல்ல. நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என முழுமையாக நம்பினாலே போதும். அது அவ்வாறே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் என் பிள்ளையே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் என்பதை மறவாதே. நீ கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல என் பிள்ளையே. அவை அனைத்தும் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடம் என்பதை மறவாதே. உன் எதிர்பார்ப்பை தெய்வத்தின் மீது வை. தெய்வ சக்தி தான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தும். தெய்வ சக்தியை தவிர்த்து மற்ற மனிதர்களின் மேல் எதிர்பார்ப்பை வைத்தால் அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என் பிள்ளையே.
நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயம் இருப்பார்கள். உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு, உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய், உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்துவிடு, உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே. நிம்மதி என்ற ஒன்று உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்காது. பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை, அப்போது கட்டாயம் உனக்கு நிம்மதி கிடைத்தே தீரும். உன் வாழ்வு அழகானது, அதனை ரசித்து வாழ பழகு. உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம், அதுபோல் நீ பொறுமையாக இருப்பது மிக அவசியம் என் பிள்ளையே. நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பம் சூழ்ந்து கொள்ளும் என்பதை உணர்ந்து செயல்படு. பணிவு குணம் உள்ளவர் ஒரு நாளும் தோற்பதில்லை, மிகுதியான அச்சம் கொண்டவர் ஒரு நாளும் வென்றதில்லை. உன்னால் நல்ல செயல்களை செய்ய முடியும் என்று தெரிந்தால் மட்டும் முயற்சி செய், முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி செய், அப்போதுதான் அதில் நீ வெற்றி அடைய முடியும் என் பிள்ளையே. இதுதான் என்றும் மறுக்க முடியாத உண்மை. உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் அதிகமாகவே உண்டு என்பதை மறவாதே. நீ எப்போதும் தெளிவாக இருந்தால் எல்லாமே வழியாக தெரியும், நீ தெளிவில்லாமல் இருந்தால் எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும். இதுதான் வாழ்க்கை என் செல்லமே. இறை நம்பிக்கை இல்லாதவன் மட்டும் நாத்திகன் என்று அர்த்தமில்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் மிகப்பெரிய நாத்திகனின் பிள்ளையே. தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் தினம் தினம் என்னை நினைத்து பூஜை செய்வதால் மட்டும் ஒரு முன்னேற்றமும் விளைந்து விடாது. என்னை நம்புகிறவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லைதான். ஆனால் முதலில் தன்னைத்தானே நம்புகிறவனைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையானவற்றை சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக நீ உன்னால் முடிந்த உழைப்பை கொடுத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே. என் அருள் கிடைத்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கை மாறுவதற்கு என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. ஆனால் அத்துடன் உன்னுடைய கடின உழைப்பும் அவசியம் என் பிள்ளையே. நீ உழைக்காமல் உன் வாழ்வில் ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை மறவாதே. நீ எப்போதும் நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும் என் செல்லமே. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னிடம் ஒன்று சொல்கிறேன், என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை, யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போது மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே. நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் இரு, உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு என் பிள்ளையே. உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும், இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல, அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே. உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால் தான் உன்னால் செயல்படவே முடியும். உன் வாழ்க்கை உனக்கானது, அது நான் உனக்கு வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு. அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். இந்த உலகில் எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை.
நீ என் பிடியில் இருக்கிறாய், அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய். ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு. நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்து விட்டு பேசு என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசிர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கு. உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே. நீ ஒரு செயலில் பல முறை தோற்று கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைவாய் என் பிள்ளையே. நிதானத்தை கடைபிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நீ தினமும் என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னிடம்தான் இருக்கிறேன். அதனை நீ தெரிந்து கொள்ள நான் சொல்லும் சொல்லினை கேட்டு பின்பற்று. அப்போதுதான் எனது அனுகிரகத்தை நீ அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையே. இறைபக்தி உள்ளத்தில் நிறைந்தால் எல்லையில்லா இன்பம் உன் இல்லம் தேடி வருவது உறுதி என் பிள்ளையே. அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கு அதிதேவதை நான் தான். எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையிடமே நான் அதிகமாக வாசம் செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு முதலில் மன தூய்மையும் சுற்றுச்சூழல் சுத்தமும் மிக முக்கியம் என் பிள்ளையே. நீ காலை மாலை என இரு வேளைகளிலும் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடுவது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனால்தான் உன் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய மிகவும் விரும்புகிறேன். அதற்கு நீ சில விஷயங்களை கடைபிடித்து பலனை பெற்றுக்கொள். வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை கட்டாயம் தலைவாசற்படியின் மேல் கட்டி தொங்கவிடு. அதன் பின் கட்டாயம் மாலை நேரங்களில் சாம்பிராணி தூபம் போட்டுவிட்டு நெய் விளக்கேற்றி வர பழகிக்கொள். அதன் பின் என் பெயரினை 101 முறை பாராயணம் செய்து வர பழகு. வீட்டில் மளிகை பொருட்கள் எப்போதும் நிறைவாக இருக்கும்படி கவனித்து வா. அதில் முக்கியமான சிலவற்றை சொல்கிறேன் கேள். மஞ்சள் தூள் மற்றும் கல் உப்பு இவற்றை அதிகமாக வீட்டில் வைத்துக் கொள்ள பழகு. பிள்ளைகளின் மீது அன்பினை அதிகமாக காட்டு. பிறரை சிரிக்க வைக்க பழகு. வாசனை மிகுந்த சந்தனத்தை வாசனை மிகுந்த பன்னீர் கலந்து தினமும் நெற்றியில் வைத்து வர பழகு. வெள்ளிதோறும் தலைவாசற்படியில் மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் கலந்து தாழம்பு குங்குமத்தில் பொட்டு வைத்து வாசனை புஷ்பத்தால் அலங்காரம் செய்து வா. பச்சை கற்பூரம் சிறிது துண்டு வாசற்படியின் மேலே வைத்து வா. இதை நீ தொடர்ந்து செய்து வந்தால் பணவசியத்தை அதிகரிக்கும். வாசனை மிகுந்த ஊதுவத்தியினை தலைவாசலில் ஏற்றி வர பழகு. வெள்ளிதோறும் தவறாமல் உன்னால் முடிந்த பணத்தை உண்டியலில் சேகரிக்க பழக்கப்படுத்திக்கொள். நானும் அஷ்டலட்சுமிகளும் உன்னிடம் வாசம் செய்வதற்கு உன் உள்ளத்தில் மன தைரியமும் மன வலிமையும் அதிகமாக வைத்துக்கொள். அத்துடன் குளியலறை கழிவறை இவற்றை மிகவும் தூய்மையாக பராமரித்து வா. இது உன் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். சமையலறையில் எப்போதும் வாசனை மிகுந்த இடமாக மாற்றிக்கொள். சமையலறையில் தேவையான தண்ணீர் எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். குடிநீரை வீணாக்காமல் பார்த்துக்கொள். வீட்டில் பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவும் இல்லை என்ற வார்த்தைகளை சொல்லவே சொல்லாதே. பணம் அதிகம் வர வேண்டும், பொருட்கள் அதிகம் வாங்க வேண்டும் என கூற பழகு. வெள்ளிதோறும் தாமரை புஷ்பத்தை கொண்டு பூஜை செய். மருதாணி செடியினை வீட்டில் வளர்த்து வா. இவற்றை செய்வதால் பணத்தடைகள் நீங்கி பணப்பெருக்கம் ஏற்படும். உடைந்த பொருட்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்து. வீட்டில் நல்ல சொற்களை மட்டும் அதிகமாக பேசு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து என்னை நினைத்து விளக்கேற்றி வழிபட தொடங்கு. உடைந்த கண்ணாடி மூலம் முகம் பார்ப்பதை தவிர்த்து புதிய கண்ணாடி வாங்கி பயன்படுத்து. பக்தி பாடல்களை கேட்டு உன் மனதினை மகிழ்ச்சியாக வைத்திரு. நீ எப்போதும் தூய்மையான ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என் செல்லமே. அது உன் மனதை புத்துணர்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் வைத்திருக்க உதவும். மாதம் ஒரு முறையாவது எளியோர்களுக்கு அன்னதானம் செய். சமைக்கும் போது எதை நினைத்தும் புலம்புவதும் அழுவதும் கூடாது என் செல்லமே. அப்படி செய்தால் உன் ஆரோக்கியம்தான் பாதிக்கும். அத்துடன் எதிர்மறை எண்ணங்கள் பெருகி பணத்தடைகளும் உண்டாகும். அதனால் இவற்றை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே. இரவு சமையலறையில் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் கலந்த நீரினை வைத்து வர பழகு. அந்த நீரினை காலையில் செடியில் ஊற்றிவிடு. அப்படி செய்வதால் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும்.
நான் சொல்லும்படி நீ பின்பற்றினால் நான் தனலட்சுமியாக உன் வீட்டில் தனவரவினை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே. உனக்கு வரும் பண விரயத்தை தடுத்து செல்வ செழிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நீ பணத்தை செலவிடும் போது மன திருப்தியோடு செலவிடு. அதன் பிறகு பண வரவு பல மடங்கு உன்னிடம் வரும்படி நான் அருள் புரிவேன். தண்ணீர் என்பது குடிக்கத்தான், உணவு என்பது சாப்பிடத்தான். அது போலவே பணம் என்பது செலவிடுவதற்குத்தான். பணத்தை செலவிடும் போது மனபயத்தோடு செலவிடாதே. மனபயத்தோடு செலவிட்டால் அடுத்தடுத்து உனக்கு பணம் வருவதில் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எப்போதும் மன தைரியத்தோடு பணத்தை செலவிட பழகிக்கொள். அப்படி செய்தால் பண வரவு உன்னிடம் அதிகமாக வந்து கொண்டே இருக்க நான் ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. பணம் அதிகம் வருவதும் குறைவாக வருவதும் உன் செயலில் தான் உள்ளது. இனி நீ கவனமாக செயல்பட தொடங்கு. முடிந்தவரை பழைய ஆடைகளையும் கிழிந்த ஆடைகளையும் பயன்படுத்துவதை தவிர்த்துவிடு. நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு புதிதாக இருக்கலாம், எனினும் ஒவ்வொன்றாக பழகிக்கொள்ள முயன்று பார் என் பிள்ளையே. அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கொள். விட்டு கொடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். வீட்டில் ஏலக்காய், கிராம்பு இவற்றை நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். தானியங்களையும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் வீட்டில் நெய் கட்டாயம் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களுக்கு உதவுதல், பணிவு, அதிகமான மன தூய்மை, அன்பாக பேசுதல் இவற்றை பின்பற்றினாலே நான் உன்னிடத்தில் எப்போதும் வாசம் செய்து கொண்டே இருப்பேன். விரலி மஞ்சள் கிழங்கினை பூஜை அறையில் நிறைவாக வைத்திரு. வீட்டில் கல்லுப்பினை எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். வாசனை மிகுந்த பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் மற்றும் தாழம்பூ குங்குமம் இவற்றை எப்போதும் உன் பூஜை அறையில் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். மல்லிகை புஷ்பத்தை கொண்டு பூஜை செய்து வா. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலத்தையும் நேரத்தையும் சிறிதும் வீணாக்காமல் பார்த்துக்கொள். வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு ஒரு வேளையாவது உணவு மற்றும் நீராகாரம் கொடுக்க பழகு என் பிள்ளையே. நீ அவ்வாறு செய்தால் உன்னிடத்தில் செல்வ வளம் பெருகி வர நான் ஆசீர்வதிப்பேன். வெள்ளிக்கிழமைகளில் சமையல் செய்யும் அடுப்பினை சுத்தப்படுத்த பழகிக்கொள். சுத்தம் என்றென்றும் முக்கியம்தானே என் பிள்ளையே. நான் கூறுவதெல்லாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே. பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி மிகவும் பெரியது. அதனை நீ நன்கு பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைந்து கொண்டே இரு. சாம்பிராணி தூபத்தில் மருதாணி விதை மற்றும் குங்குளியம் இவற்றை கலந்து பயன்படுத்தினால் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுவதை நீ கண்கூடாக காணலாம். தினமும் காலையில் வீடு மற்றும் வாசலை தூய்மைப்படுத்தி கோலமிட்டு என் பெயரை சொல்லி அழைத்துவிட்டு அதன் பின் பூஜை வேலைகளை செய்ய தொடங்கு என் பிள்ளையே. அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க பழகு. என்னிடத்தில் என்றும் பக்தியினை அதிகம் செலுத்த ஆரம்பித்துவிடு. இவ்வாறு நீ செய்தால் நான் என்றென்றும் உன் வீட்டில் வாசம் செய்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ அதனை பெற்றுக்கொண்டே இருக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ யாரிடமும் கோபமாக பேசாதே. நீ கோபப்படுவதால் யாருக்கும் ஒரு நன்மையும் விளைய போவதில்லை. நீ கோபப்படுவதால் உனக்கு தான் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என் பிள்ளையே. நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். எல்லோரிடமும் அன்பினை அதிகமாக காட்ட பழகு என் செல்லமே. உன் இல்லத்தை அன்பு நிறைந்த கோவிலாக மாற்ற முயற்சி செய். நேரத்தை என்றும் வீணாக்காமல் அதை உனக்கு பயனுள்ள நேரமாக மாற்றிக்கொள். நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரும். நான் உன் இல்லத்தில் ஆதிலட்சுமி என்ற ரூபத்தில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தருபவள் நானே. தானியலட்சுமி ரூபத்தில் உண்ணும் அனைத்து உணவு தானியங்களையும் தருபவளும் நானே. தைரியலட்சுமி ரூபத்தில் மன சஞ்சலங்களை நீக்கி தைரியத்தை தருபவளும் நானே. கஜலட்சுமி ரூபத்தில் அனைத்து நலன்களையும் அனைத்து பாக்கியங்களையும் தருபவளும் நானே. சந்தானலட்சுமி ரூபத்தில் வம்ச அபிவிருத்தியை தருபவளும் நானே. விஜயலட்சுமி ரூபத்தில் அனைத்து தடைகளையும் நீக்கி வெற்றியை தருபவளும் நானே. வித்யாலட்சுமி ரூபத்தில் கல்வி, ஞானம், சமயோஜித புத்தியை தருபவளும் நானே. தனலட்சுமி ரூபத்தில் அனைத்து செல்வங்களையும் தருபவளும் நானே என் பிள்ளையே. நீ என்றென்றும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ நான் ஆசீர்வாதம் செய்வேன். வெள்ளிக்கிழமை நாட்களில் தாமரை கோலங்களை கொண்டு நீ வரவேற்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியினை தருகிறது. இதோ இப்போதே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். உண்பதில் உடுப்பதில் ஒழுங்கை கடைபிடிப்பவர்களிடம் நான் கட்டாயம் வாசம் செய்வேன். அன்றாடும் தன் கடமைகளை தவறாமல் செய்பவரிடம் நான் எப்போதும் வாசம் செய்து கொண்டே இருப்பேன். அதிகமாக உழைப்பவர்களிடத்தில் நான் அதிகமாக வாசம் செய்வேன். மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றிலும் தூய்மையுடன் சத்தியத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் என்றும் என் பிரியத்திற்கு உரியவர்கள் என் பிள்ளையே. பூரண கல்வி அறிவுடன் பணிவு கொண்டு மனித சமுதாயத்தின் மீது அன்பு காட்டி அகந்தை சிறிதும் கொள்ளாமல் தூய்மையான மனதுடன் வாழ்பவர்கள் என் பிரியத்திற்கு உரியவர்கள் என் செல்லமே. தான் உண்ணும் உணவில் சிறிதளவாவது பிறருக்கு எடுத்து வைத்து விட்டு உண்பவரின் இல்லத்தில் நான் மகிழ்வுடன் வசிப்பேன் என் பிள்ளையே.
இனிமையும் பொறுமையும் எங்கிருக்கிறதோ அங்கு நான் நிச்சயம் வாசம் செய்வேன். முதியோர்கள் மற்றும் பெரியோர்களுக்கு மனம் கோணாமல் பணிவிடை செய்பவர்களுக்கு என் அருள் அதிகமாகவே கிடைக்கும் என் பிள்ளையே. உன்னிடத்தில் உள்ள பணம், பொருள் ஆகியவற்றை அதிகமாக மதிக்க பழகினால் நான் உன்னிடம் என்றும் நிலைத்து வாசம் செய்து கொண்டே இருப்பேன். யாரேனும் பண உதவி கேட்டால் தவறாமல் உதவி செய். நான் உன்னிடம் அதிகமான பண வரவினை கொடுத்து கொண்டே இருப்பேன். வியாழக்கிழமை தோறும் மருதாணி இலையினை அரைத்து உன் கையில் வைக்க பழகிக்கொள். அப்படி நீ செய்து வந்தால் உனக்கு வரவேண்டிய தடைப்பட்ட பணத்தை நான் வர வைப்பேன். மேலும் அதிக பணமும் செல்வமும் உன்னிடம் வந்து கொண்டே இருக்க நான் ஆசீர்வதிப்பேன். நேர்மை, பிறருக்கு உதவும் தன்மை, மற்றவர்களிடத்தில் அன்பினை அதிகம் செலுத்துவது போன்ற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள பழகு என் பிள்ளையே. பிறர் மனம் புண்படும்படி என்றும் பேசாதே. ஆன்மீக புத்தகங்களை படிக்க பழகிக்கொள். வித்யாலட்சுமி ரூபத்தில் என்றும் உன் கூடவே வருவேன். வாசற்படியின் அருகே அமர்ந்து தலை வாருவதை தவிர்த்தால் கிரகலட்சுமி ரூபத்தில் அதிகமாக வாசம் செய்து வாஸ்து தோஷங்களை போக்குவேன். வீட்டின் உட்புறத்தில் தலைவாசற்படியின் மேலே கிரகலட்சுமி படத்தினை மாட்டி பூஜை செய்து வா. பூஜை அறையில் கட்டாயம் அஷ்டலட்சுமி படத்தை வைத்து பூஜை செய்ய பழகிக்கொள்ளேன் பிள்ளையே. உன் கவலைகளை என்னிடத்தில் சொல்லிவிடு. நான் அதனை எந்த ரூபத்திலாவது வந்து அந்த கவலைகளை உடனடியாக தீர்த்து வைப்பேன். நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க பழகினால் தைரியலட்சுமியாக நான் என்றும் உன்னுடனே இருப்பேன். நீ அதிகமாக முயற்சி செய்தால் வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வர விஜயலட்சுமியாக உன்னிடம் இருந்து அருள் புரிவேன். குழந்தைகளிடத்தில் அன்பாக இருந்தால் சந்தானலட்சுமி ரூபத்தில் உன் பிள்ளைகளை நீ நன்றாக வளர்க்க நான் ஆசிர்வதிப்பேன். உன்னிடம் பண வரவு வரும்போதெல்லாம் அதற்கு நன்றி சொல்ல பழகினால் தன வரவினை நான் உன்னிடத்தில் அதிகமாக வரும்படி ஆசீர்வாதம் செய்வேன். உன் அஞ்சரை பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களும் எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நெல்லிக்காய், ஊறுகாய் வாங்கி வைக்க பழகிக்கொள். உணவினை சமைக்கும் போதும் உணவினை பரிமாறும் போதும் மகிழ்ச்சி முகத்தோடு இருக்க பழகிக்கொள்வது மிகவும் முக்கியம் என் பிள்ளையே. அப்போதுதான் அந்த உணவு ஆரோக்கியத்தையும் அன்னபூரணி தாயாரின் அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும். உணவினை உட்கொள்ளும் போது உணவிற்கு நன்றி கூறி சாப்பிட பழகினால் அன்னபூரணி தாய் அனுகிரகம் முழுவதும் கிடைக்கும். உணவினை வீணாக்காமல் சாப்பிட்டால் அடுத்த வேளை உணவு உனக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என் பிள்ளையே. வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு, சமையல் புளி மற்றும் மஞ்சள் தூள் ஆகியவை நிரம்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் அரிசியினை கொஞ்சம் இருக்கும் போதே நிறைவாக வாங்கி வைக்க பழகி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அப்போதுதான் செல்வ வறட்சியும் உணவு தட்டுப்பாடும் வரவே வராது. நேர்மறை ஆற்றல் கொண்ட நபரிடம் அதிகமாக பேச பழகு. அப்படி செய்தால் பல நன்மைகள் உன்னை தேடி வரும். நீ செல்வ செழிப்பாக வாழ எந்த தடைகளும் உன்னிடம் நெருங்காது. உன் பக்திக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். உனக்கு உதவுபவரிடம் நன்றியினை கூற தொடங்கி அதனை பழக்கப்படுத்திக் கொள் என் பிள்ளையே. குடும்பத்தில் என்றென்று மகிழ்ச்சியினை பெற விட்டு கொடுத்தல், பொறுமை, உதவிகள் அதிகம் செய்தல், இதனையெல்லாம் உன் கடமையாக பழகி கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் மனம் மற்றும் முகப்பொலிவுடன் என்றென்றும் அலங்கார தோற்றத்துடன் இருந்தாலே பணவரவு எளிதில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. நீ என்றும் மன மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பிரம்ம முகூர்த்த வேளையில் 21 நாட்கள் தொடர்ந்து நெய் தீபத்தை ஏற்றி என்னை நினைத்து பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் அனைத்து செல்வ வளங்களும் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன். உன் அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்து விடும் என் பிள்ளையே. வெள்ளிக்கிழமைகளில் உன் சமையல் அடுப்பிற்கு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி அதனை வெளியே வாசலில் போட்டுவிடு. இவ்வாறு செய்தால் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல் குறையும். உன் சோம்பலும் உன்னை விட்டு நீங்கும். மாதத்திற்கு ஒரு முறையாவது கடல் நீரினையும் கடல் அலையையும் ரசித்து உன் பாதத்தை தூய்மை செய்து வர பழகிக்கொள். அப்படி செய்தால் பணத்தடை, பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் தொல்லை எல்லாம் பறந்து போய்விடும். நீ தொடர்ந்து கடற்கரைக்கு சென்று வந்தால் உன் உள்ளம் பல மணி நேரம் இன்பமாகவே இருக்கும். அதுதான் கடல் நீரின் மிகப்பெரிய மகத்துவம் என் பிள்ளையே. நான் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் இப்போதே பின்பற்ற ஆரம்பித்துவிடு. அதன் பின் எல்லையில்லா அனைத்து இன்பங்களையும் செல்வ செழிப்பினையும் பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு நான் ஆசிர்வதிப்பேன். நீ இனி வெள்ளி மோதிரத்தை கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் சுக்கிரலட்சுமி அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே. நெல்லிக்கனியினை தொடர்ந்து உட்கொள்ள பழகினால் உனக்கு ஆரோக்கிய லட்சுமியின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நெல்லிக்கனி ஊறுகாய் உன் வீட்டில் இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ அப்படி செய்தால் குபேரலட்சுமி அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இனி உன் வாழ்வில் அனைத்து அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகத்தையும் பெற்று செல்வ செழிப்பாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். வெள்ளிக்கிழமைகளில் உன்னிடத்தில் உள்ள தங்க நகைகளை நீ தூய்மை செய்து அணிந்து வர பழகிக்கொள். அப்படி செய்தால் தங்க நகைகள் உன்னிடத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்க சொர்ணலட்சுமியின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
வீட்டில் எப்போதும் நான் வாசம் செய்து பல நன்மைகளை உன்னிடம் வரவழைக்க நான் கூறிய வார்த்தைகளை கடைபிடித்து அளவில்லாத மகிழ்ச்சியோடு வாழ வழிவகை செய்து கொள்ளேன் பிள்ளையே. பின்பு அளவில்லாத இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு அளித்து கொண்டே இருப்பேன். பக்தியுடன் செய்யும் எந்த ஒரு செயலையும் மிகவும் நம்பிக்கையோடு செய்தால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். தூய்மையான உள்ளமே என்றும் நான் வசிக்கும் இருப்பிடம். நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் பிள்ளையே.